ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த கடைசி அத்தியாயத்தை எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறதை சொல்லுங்க. நான் செய்கிறதை கடைசி அத்தியாயம்னா கீழே பார்க்கணும். அந்த கடைசியில் வர்றது பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் உண்டாகிறதுக்கு முன்னே நான் நாள் உண்டாகுது அப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வசனம் மாறிச்சு நினைக்காதீங்க. அதில் இருக்கிற கடைசி அத்தியாயத்தை எடுத்து வச்சு பாருங்கள், எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் கடைசியில் இருக்கிற அந்த அத்தியாயத்தை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் செய்ய நினச்சதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்ம இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் இந்த பாட்டெலாம் அதான் பாடணும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவனை நான் உயருவேன், மிக ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி நம்ம பாட்டு வரோம். கர்த்தர் செய்ய நினைக்கிறத, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினச்சதை எந்த ஆளும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரும் ஒருத்தரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யாரோ என்னை பின் தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. என்னை அப்படியே கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக செய்ய நினச்சிருக்கிற காரியத்தை செய்வார்னு நம்பிக்கை இருந்தால் போதும், நீங்கள் ரீச் பண்ணிடலாம். எத்தனை சொல்லி நம்பிக்கை இருந்தால் போதும், கடவுள் எனக்கு செய்வார்னு விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுமா, நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் செய்திடலாம் பாருங்கள். இப்போ கர்த்தர் சொல்கிறீங்க, வசனம் சொல்லுது, நான் செய்கிறதை தடுப்பவன் யாருன்னு சொல்லியிருக்குது. அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? அற்புதங்கள் அதிசயம் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா ஒரே ஒரு ரீசன் தான் பாருங்கள். ஒரே ஒரு ரீசன் தான். எதை மாற்றணுமா? எதை மாற்றணுமாங்க? ரொம்ப சிம்பிள். எதை மாற்றணும்? நம்ம எல்லாம் மேக்கப் பண்ணி ஆளே மாறிடுறாங்க. கல்யாணத்துக்கு அந்த பசங்களை பார்த்தா நம்ம பசங்களாக போய் இவங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பாரு. வேறு மேக்கப்பில் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம மாற்றுவோம். தலையை மாற்றுவோம், ஸ்டைலை மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றினா, இங்கே சொல்கிறாரு, நான் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் மாற்றணுமா? எதை மாற்றணுமா? வார்த்தையை மாற்று. சொல்லுங்கள், வார்த்தையை மாற்று, உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். இந்த வாயை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் பாருங்கள். இன்றைக்கி பேசுகிற வார்த்தை எங்கேருந்து வருகிறது? எங்கேருந்து வருதுங்க? நீங்கள் பேசுகிற வார்த்தை எங்கேருந்து வருது? சொல்லுங்கள், எங்கேருந்து வருது? திட்டதெல்லாம் நல்லா திட்டிட்டு சும்மா விளையாட்டு சொன்ன கோச்சிக்காதீங்க அப்படின்ட்டோம். பார்த்துருப்போமா? திட்டுறதெல்லாம் உள்ளத்துலேருந்து நல்லா திட்டிட்டு அப்புறம் சொல்லும், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதெல்லாம் பெருசாக அதுக்கு சும்மா ஜாலியாக தான் சொன்னேன் அப்படின்றோம். ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது தான் வெளியே வருது பாருங்கள். உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வருது. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறதுன்னு எனக்கு தெரிலப்பா அப்படின்றார் ஆண்டவர். என்ன, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய நினச்சிட்டேன்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த பெரிய சக்தியும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தடுத்து விட முடியும். அது உன்னுடைய அவிசுவாசம். சொல்லுங்கள், அது உங்களுடைய அன்பிலீவ். நீங்கள் கடவுளை அவிசுவாசமாக இருக்கிற அந்த ஒரு காரியம் கர்த்தர் செய்யறதே ஸ்டாப் ஆகிடும். சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினச்சதே ஸ்டாப் பண்ணிடும். அது உதாரணம் ஒரே வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 13வது அதிகாரம் 31வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். என்னாகமும் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசுகிறோம்னா, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய நினச்சிட்டா அதை யார் தடுத்து நிறுத்த? யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. மெசேஜ் நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த வார்த்தை உள்ளே போக பிசாசு விட மாட்டான். எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே போக பிசாசு விடுவான். ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் கேட்க உங்களை விட மாட்டான். ஏன்னா வார்த்தை தான் உங்களை மாற்ற போகுது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில அடுத்த கட்ட நிலைமையில நீங்கள் மாறுவதுக்கு கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான். எதுவும் சொல்கிறீங்க, இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை பேசுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிலாம். ஆனால் ஜீவனுள்ள வார்த்தை உள்ளே போச்சுன்னா ஒரு வேறு லெவலில் மாற்றிடும். நீங்கள் சொல்கிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அப்போ நம்மளை கர்த்தர் செய்கிற காரியத்தை தடுக்கிறது ஒன்று. அது என்ன? சொல்லுங்கள், அது என்னதுங்க? அவிசுவாசமான பேச்சு, அவிசுவாசமான வார்த்தை கடவுள் செய்ய நினச்சதே ஸ்டாப் ஆகிடும். 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். 13ஆம் அதிகாரம் அதே 13:31. அவனோடே கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. சொல்லுங்க, நம்மாலே கூடாது. சொல்லலாம். இன்னைக்கு யார் ஒருத்தர்
ஒரு காரியத்தை வாயில் திறந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளால் கர்த்தரே நினச்சாலும் செய்ய முடியாது. சொல்லுங்கள், கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு காரியத்தை செய்ய நினச்சினா அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் நீ இடம் கொடுக்காம அவிசுவாசம் உனக்குள்ளே இருந்ததுன்னா அதை என்னாலே செய்ய முடியாதுன்றார். எத்தனை வருஷமாக செய்யலைங்க கர்த்தர்? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவனோடு கூட போன மனிதர்களோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. நீங்கள் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எத்தனை விதமான அதிகாரம் இருந்தாலும், எவ்வளோ பேர் நல்லா படித்தவங்க இருந்தாலும், நீ என்ன நம்புனா நான் உன்னை உயர்த்துன்னு கடவுள் சொல்லிட்டாருன்னா, நம்ம வாயை திறந்து ஐயா என்னோட பெரிய டிகிரி படித்தவங்களாம் இருக்காங்க, என்னோட மேலே படித்தவங்க இருக்காங்க, என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் சொன்ன எத்தனை வருஷம் சொல்கிறீங்களோ அத்தனை வருஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்க போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த போயிட்டு வந்த மனுஷன் சொன்ன நம்மளால் போக முடியாது, எதிர்த்து நிற்க நம்மளால் கூடாது அப்படின்ற ஒரே வார்த்தை சர்வ வல்லமை உள்ள தேவனை செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறது. சொல்லுங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவனை செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறது. இந்த மனுஷன் சொன்னாங்க, எத்தனை வருஷம் போல்? 40 வருஷம் இவங்க சொன்னது போலவே போகலை. ஆனால் அடுத்த ஜெனரேஷன் வருது பாருங்கள், அவங்க எப்படி போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நீ ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்? நான் உனக்கு செய்கிறதை தடுப்பவன் யார்? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தடுக்க முடியும். அந்த தடுக்கிறது யார்? சொல்லுங்கள், தடுக்கிறது யார்? தடுக்கிறது யாருங்க? பிசாசின் இல்லை, தடுக்கிறது யார்? பிசாசெலாம் ஒன்றும் அவ்வளோ பிசாசுக்கெல்லாம் அவ்வளோ வல்லமையெல்லாம் கிடையாது உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு. நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும். உங்களுடைய அவிசுவாசம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காமல் போகிறது. இந்த சாப்டர் நல்லா நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும் பாருங்கள். இப்போ இந்த 40 வருஷம் இருந்துட்டாங்க பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு ஜெனரேஷன் அவங்க பேசுது, இதே மாதிரி சூழ்நிலை நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்க பாருங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இப்போ அடுத்த ஜெனரேஷன், இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வரோம்? இப்போதான் மாதம் தொடங்கியிருக்கோம். என்ன பேசிட்டு வரேங்க? ஒன்றே இதை மட்டும் தெரிஞ்சுங்க, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நீங்கள் நல்ல வேலைக்கு போவீங்க, எத்தனை நம்புறீங்க? நான் நல்ல வேலையில் தான் இருக்கிறேன். நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா நல்லா சுகமாக இருப்பேன்னு நம்புங்க. நல்லா சுகமாக இருக்கிறவங்க நீடிய வாழ்வோடு வாழ்வேன் என கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் உனக்கு செய்கிறதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் அதான் பேசிட்டு வரோம். படிக்கலாம் பாருங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிக்கலாம் பாருங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி. ஏற்கனவே எத்தனை பேர் வேவு பார்க்க அனுப்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க வேவு பார்க்க? ஃபர்ஸ்ட் 12 பேர் அனுப்பிச்சாங்க. அதில் 12 பேரில் எத்தனை பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க? எத்தனை பேருங்க? 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் 2 பேர் யார்? யோசுவா, காலேப்பு. இப்போ எத்தனை பேர் அனுப்புகிறாரு? 40 வருஷம் பொறுத்து ஒரு ஜெனரேஷன் அனுப்புகிறார். நல்லா கவனிப்போம், அந்த மெசேஜ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஜெனரேஷன் அனுப்புகிறார். இவங்க 2 பேரும் அனுப்புகிறாங்க, போயிட்டு வேவு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவங்க உள்ளே போயிட்டு வராங்க. ஏற்கனவே போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க? நாம் அந்த ஜாதிகளோடு எதிர்த்து நிற்க நம்மாலே கூடாது அப்படின்னு பேசுனாங்க. நீங்கள் கூடாதுன்னு சொன்ன எத்தனை வருஷம் நம்புறீங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறதே கிடையாது. நீங்கள் வேலை மாற்றத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த ஜெனரேஷன் புது ஜெனரேஷன். இவங்க புது ஜெனரேஷன் பாருங்கள். இவங்க விசுவாசத்தில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. இவங்க போகிறாங்க பாருங்கள், போயிட்டு படிப்பு பாருங்கள். இவங்க போயிட்டு உள்ளே வேவு பார்க்க போகிறாங்க. போயிட்டு யோசுவா கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் 24ஆவது வசனம். இந்த ஜெனரேஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, படிப்போம். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து அவர்களுக்கு அறிவித்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வாசிக்கும் போது என்ன சொன்னாங்க? நம்ம போய் அந்த ஜாதியை பிடிக்கவே முடியாது.
நம்மளால் அவங்கள மேற்கொள்ளவே முடியாதுன்னு சொன்னாங்க. புது ஜெனரேஷன் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம சீக்கிரமாக போய் அந்த தேசத்தை பிடிப்போம், ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றாங்க. எதுவும் சொல்கிறேன், கர்த்தர், இதாங்க விசுவாச வார்த்தை. என்னைக்கு என்னால் முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் ஒன்றுமே முடியாதுங்க, நான் அவ்வளோதாங்க அப்படின்னு பேசுகிற வரைக்கும் கர்த்தரே உங்களுக்கு செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாதுங்க. ஏன்னா உங்கள் அவிசுவாசம் தேவனுடைய நல்ல காரியத்தை தடுத்து நிறுத்தி விடுகிறது. டெய்லி வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் எப்படி பேசணும், எப்படி பேசணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அப்புறம் வந்து சால்ட்டு என் பிளட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாம் 40 வயசுலேயே எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டார். எத்தனை வயசில் வந்துருச்சு? இங்கே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? நம்ம கேஸ் மாதிரியே இருக்குது பாச, கொஞ்சம் பிபி சுகர் எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கா? இங்கே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? பிபி சுகரு கொலஸ்ட்ரால் ஏதாவது 1-2 தான் இருக்கும் எல்லாத்துக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஒருத்தர் பிபி தான் எல்லாம் சுகர் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கும். அவன் சொல்கிற, அந்த பாஸ்டர் சொன்னார், எனக்கு பிபி கொலஸ்ட்ராலு சுகரு, அப்புறம் வந்து சொல்கிறாரு பிளட்டில் சால்ட் ரொம்ப ஓவராக இருக்குது. டாக்டர் சொன்னாங்க, தம்பி பார்த்துக்கப்பா, உன் வாழ்க்கை வந்து உன் கையில் தான் இருக்குது, நீ ரொம்ப பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னார் அந்த பாஸ்டர், எனக்கு பிபி இருக்கட்டும் சுகர் இருக்கட்டும் எதை வேணா இருக்கும். இன்னும் 2 வியாதி சொன்னார் அவர் சொன்னார், எந்த வியாதியும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்றைக்கி எனக்கு 75 வயசு ஆகுது, 40 வயசில் டாக்டர் சொன்னாங்க, எந்த வியாதியும் என்னை தடுத்து நிறுத்த முடியலை தேவனுடைய சித்தத்தை செய்வதுக்கு. சொல்லுங்கள், எந்த வியாதியோ? டாக்டர் சொன்னார், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட்டில் சுகர் சால்ட் ஓவராக இருக்குது, நீங்கள் பார்த்து இருந்துக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, எந்த நேரத்துலையும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, எந்த நேரத்துலையும் எது நடக்கக்கூடிய பிள்ளை நான் இல்லை, நான் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன், எத்தனை விதமான காரியம் என்னை எதிர்த்து நின்னாலும் எதுவுமே தேவனுடைய சித்தத்தை செய்ய எது என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். 75 வயசாகுது, இன்னும் கூட நான் ஓடுவேன்றார் அவர். எங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும் அந்த பாஸ்டர் சொல்கிறார், 75 வயசு இன்னும் கூட நான் கடவுளுக்காக போவோம், ஏன்னா எதுவுமே என்னை தடுத்து நிறுத்த முடியாது. இங்கே வசனம் சொல்லுது. எத்தனை பேருங்க இஸ்ரேல் மக்களை தடுத்து நின்னாங்களாம்? எத்தனை ஜாதிங்க? அம்மோனியர், இஸ்மவேலர், மோவாபியர், ஏதோமியர், கேனானியர், ஏத்தியர், பெலிஸ்தியர், அசிரியர், ஏவியர், மீதியானியர், பாபிலோனியர், இன்னொரு லிஸ்ட்டு போயினே இருக்குது. இத்தனை லிஸ்ட்டும் இஸ்ரேல் மக்கள் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் தடுத்து நிறுத்துதான். எத்தனை கூட்டங்க? அந்த 7 பெரிய ஜாதிகளை இத்தனை ஜாதியும் கடவுளுக்கு முன்பாக அந்த போய் ரீச் பண்ண முடியாத அளவு தடுத்து நிறுத்துது. இவ்வளோ பேரும் இவ்வளோ பெரிய வியாதி மாதிரி. அவர் சொல்கிறார், எத்தனை கூட்டமெல்லாம் இருக்கும்பா, நான் உன் கூட இருந்தா நான் உனக்கு செய்வதை இந்த உலகத்தில் யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க, அதை நீங்கள் எப்போ நம்புறீங்களோ அப்போ தாங்க ரீச் ஆக முடியும். அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் சொல்லுது, நம்மளால் மேற்கொள்ளவே முடியாது. பாவத்தை கூட அப்படி தான், எந்த ஒரு காரியத்தையும் சரி, என்னால் ஜெயிக்கவும் முடியாதுங்க, எந்த பாவத்தையும் என்னால் ஜெயிக்க முடியாது. நீ சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீங்க. சொல்லும், இயேசுவின் நாமத்தில் எந்த பாவத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும், கடவுள் என் கூட இருக்கிறார். எந்த வியாதியும் நான் ஜெயம் எடுத்து மேலே வர முடியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எந்த வியாதியும் என்னை அழித்து கீழே தள்ள முடியவில்லை, எல்லா வியாதியும் என் காலு கீழே இருக்குது, நான் சொல்கிறத கேட்டுருக்குது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியல, நான் அந்த வியாதியெல்லாம் மேற்கொண்டு எனக்கு 75 வயசு வரைக்கும் வாழ்ந்து விட்டேன் அப்படின்றார் அந்த பாஸ்டர். எதுவுமே சொல்கிறீங்க, எதுவும் கர்த்தருடைய சித்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்புறீங்களா? தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற ஓட்டத்தை, தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை எந்த சாத்தானும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரே ஒருத்தர் தான் தடுத்து நிறுத்த முடியும். அது யாரு சொல்லுங்க? அது யாரு? ஒருத்தர் வந்து சொல்லிட்டு வர்றார், இந்த டிப்போவில் நடக்கிற இதெல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்லிட்டு வர்றார். அப்போ சொல்லும் போது சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து இந்த செக்யூரிட்டி, இந்த பஸ்ஸெல்லாம் உள்ளே வரும்போது கரெக்டாக லாக் பண்ணி வெளியே வச்சு பாதுகாக்கணுமா, யாரும் உள்ளே வந்து, ஏன்னா பஸ்ஸில் நிறையா உள்ள டிப்போவில் நிறைய பாதுகாப்பாக எல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஏன்னா உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி மெயினாக அந்த கேட்டில் நின்றுருப்பாராம். அவர் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கார். எங்கங்க அன்றைக்கி பார்த்தா அந்த மேனேஜர், அந்த ஜிஎம் வந்திருக்காரு பாருங்கள். வந்தோடனே அந்த செக்யூரிட்டி நல்லா செம தூக்கம். எப்படி தூக்குங்க? ஆழ்ந்த தூக்கத்தில். இந்த வந்தார் பாருங்கள், இந்த ஜிஎம் வந்து லைட் அடித்து பார்த்துருக்காரு, கண்ணில் லைட் அடித்து பார்த்தோன்னே அவர் அந்த லைட் அடித்து பார்த்தோன்னா கண்ணில் லைட்டாக தெரிஞ்சு அப்பயும் நல்லா தூக்கம். அந்த அளவு தூக்கம், லைட்டே அடித்தாலும் எழுந்துக்க முடியாத அளவுக்கு சில பேர் தூங்குவாங்க. அப்படிப்பட்ட தூக்கம் தூங்கியிருக்கார். அதை எழுதி வச்சுட்டு போயிட்டார். டியூட்டியில் இருக்கும் பொழுதே இந்த செக்யூரிட்டி நல்லா என்ன பண்ணிட்டாரு, தூங்கி விட்டார் அப்படின்னு எழுதி விட்டார்.
அவர் அடுத்த நாள் வந்து இதுக்கு மெமோக்கு வந்து லெட்டர் எழுதணும். லெட்டர் எப்படி எழுதுறாராம், ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன். அவர் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவன், தினந்தோறும் இரவு நேரங்களில் நான் இயேசுநாதரோடு கர்த்தரோடு பேசுவது வழக்கம். எப்போங்க? அப்படி ஒரு நாள் நான் கர்த்தரோடு பேசி கொண்டிருந்து இப்போ ஆண்டோடைய சமூகத்துக்கே போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? ஆனால் அவர் தூங்கி நின்றுருக்காரு. அவர் எழுதும்போது சொல்கிறார், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கே நான் போயிட்டேன், ஆண்டோடைய சமூகத்துக்கே நான் போயிட்டேன் ஐயா. அந்த நேரம் பார்த்து கடவுளுடைய பிரசன்னத்தில் பார்த்து ஆண்டோடைய பிரசன்னத்தில் போகும்போது நம்ம ஜிஎம் உருவத்தில் தேவனே வந்த மாதிரி எனக்கு காட்சி அளிச்சது. திடீர்னு ஒளி ஒன்று கண்ணில் பட்டது. திறந்து பார்த்தா நம்ம ஜிஎம் உருவத்தில் யார் இருந்தால் ஆண்டவரே வந்து இறங்கிட்டார் நினச்சி நான் இன்னும் நல்லா ஆழ்ந்து கடவுளை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு ரிப்போர்ட் இப்படி எழுதிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆழ்ந்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் கடவுளை துதிக்கிறதுக்கு இப்படி போயிட்டாயான்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் சாக்கு சொல்கிறது. நீங்கள் எத்தனை பேர் ஆழ்ந்து தூக்கத்தில் போயிட்டீங்க கடவுளோட பிரச்சனை? பாச அப்படியே கடவுளோட 3ஆம் மானத்தில் இருக்கும் பாச தேவனுடைய வார்த்தையை கேட்டு. அப்படி ஆனால் இல்லைல்ல, நல்லா கவனிக்கணும் பாருங்கள். சொல்ல எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாங்க? 7 ஜாதியாம். 7 ஜாதியும் அவ சொல்கிறாங்க முன்னாடி இருந்துச்சு. அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஜாதியில் இருந்துச்சு. இவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க நம்மளால் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் எழுந்து வார்த்தை எப்படி பேசுகிறான் பாருங்கள். படிப்பேன் திருப்பி அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 23-24. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன பேசுச்சு? நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது. ஏதாவது ஒரு வேலையை சொன்னால் ஐயோ நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்க, என்னால் எந்த வேலையும் லாக்கி போட மாட்டேன், நான் வந்து தன்னை குறித்து தன்னை தாழ்வு மனப்பானோடு சொல்லிக்கிறது ஆள். எதை குறித்து சொல்லிக்கிறது? நான் ரொம்ப வீக் பர்சனுங்க, ரொம்ப ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீக்கெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அவர் சொல்கிறார் அந்த பாஸ்டர், பிபி சுகரு எந்தெந்த வியாதி எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை, நான் அந்த வியாதியை மேற்கொண்டு நான் சொல்கிறது அந்த வியாதி கேட்கும்போது வச்சுட்டேன்றார். இன்றைக்கி 75 வயசு நான் பஸ்ஸில் தான் வந்தேன்றார் அந்த பாஸ்டர். எத்தனை பேருங்க? நான் பஸ்ஸில் தான் வரேன், பஸ்ஸில் தான் போகிறேன், நடந்து தான் போகிறேன். வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது. எதுவுமே தேவனுடைய சித்தத்தை செய்ய தடுத்து நிறுத்த எதுக்குமே பவர் இல்லை. ஒன்றே ஒன்றுக்கு தான் பவர், நீங்கள் வாயில் பேசி நம்புறதுக்கு மட்டும்தான் பவர். உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், மயக்கம் வரலாம். ஆனால் அந்த மயக்கம் வந்ததுனாலே நீங்கள் செத்துருவேன்னு சொல்லிட்டு நம்பி அதுவே பயந்து கொண்டு சில பேர் ஒரே ஒரு சுகர் வந்துருச்சுன்னா படாத பாட்டு, ரொம்ப சுகர் பாஸ்டர், இருக்கிற இடமே தெரிலன்றாங்க. எங்கங்க இருக்கிற இடமே தெரில, அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க. ஏங்க எந்த வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது? நம்புறீங்களா? எத்தனை சொல்கிறீங்க? எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது. இங்கே சொல்கிறாரு, அத்தனை 7 ஜாதிகளும் இஸ்ரவேல் மக்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன் தடுத்து நிறுத்த முடியலைன்னா, எப்போ விசுவாச வார்த்தையை பேசுகிறோமோ அப்போ தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் 40 வருஷம் அடிமை, 40 வருஷம் வனாந்ததே செத்து போனாங்க. ஏன் சொன்னாங்க? எங்களால் போகவே முடியாதுன்னாங்க. இவங்க எப்படி பேசுகிறாங்க? படிக்கலாம் பாருங்க. 23-24 வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். என்ன சொன்னாங்க? நாம் தேசத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெனரேஷன் சொன்னாங்க, 2 பேர் பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் தேசத்தை எல்லாம், சொல்லுங்க, தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். எதை மாதிரி சொல்ல போறீங்க? என் வீட்டு, என்னுடைய ஏரியா, என் குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில் கொடுத்துருக்கிறார். எந்த சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. டெய்லி வீட்டில் போனோடனே ஒரு டெவில் கான்சியஸாகவே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுங்க. ஒரு இடையில ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் அதிகம் இந்த மாதிரி பயம் வருதுன்னா, யாரெல்லாம் இந்த பிசாசு படத்தை ரொம்ப பார்க்குறாங்களோ. பிசாசுனா எதுங்க? திகில் படத்தை. நிறைய பேர் இந்த படத்தை யாரெல்லாம் ரொம்ப த்ரில்லிங் படம், இந்த திகில் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்களோ, இந்த படத்தை ரொம்ப அதிகமாக பார்க்குறவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்றாங்க. ரொம்ப பார்க்குறவங்க தான் ரொம்ப அதிகமாக என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. எதெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ளே எது போதோ அதுதான் வேலை செய்யும். சொல்லுங்கள், உள்ளே ரொம்ப எது போகுது? உள்ளே போகிற வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுமா? இன்றைக்கி இப்போ நாம் கிறிஸ்தவங்களை பாதி பேர் படத்தெல்லாம் பார்க்குறது இல்லை. பாதி மெசேஜே இப்படி தான் இருக்குது. சாத்தான் வந்து உலாவி கொண்டு தான் நான் பார்த்தேங்க ஐயா. எங்கே மெசேஜ், உங்கள் வீட்டில் 2 ஆவிகள் உலாவுகிறதை என் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு யாரா ஒருத்தர் எங்கேயோ பேசியிருப்பார். அதை எடுத்து வச்சு நம்ம வீட்டு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. ஒருத்தர் பேசுவார், எந்த வீடெல்லாம் கருப்பு பள்ளி இருக்கிறதோ அங்கே பிசாசு இருக்கிறது என்று நான் தெரிகிறது அப்படின்னா, நீங்கள் பாதி பேர் நீங்கள் போய் எப்படி பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரில. கருப்பு பள்ளி இருந்தாலும் எல்லா பள்ளி இருந்தாலும் பள்ளினால பிசாசு வரதில்லை. ஏதோ ஒரு டீச்சிங் உள்ளே போனோன்னே அந்த டீச்சிங் உள்ளே போய் வேலை செய்யுது.
பல்லியோ நாயோ, சில பேர் நாய் கற்றுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லாம் யூடியூப்பில் தான் வருது. எல்லாம் புருடா பாருங்கள். இந்த புருடாவெல்லாம் வந்து நம்பின்னு இருக்கக்கூடாது. நாய் இரவு நேரங்களில் ஊளையிடும்போது அந்த ரோட்டில் சாத்தான் போகலாம், பிசாசு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புருடா விட்டு போயிட்டாங்கன்னா அந்த புருடாவை நம்பி உள்ளே போயிட்டு பயந்து நிற்கக்கூடாது. சொல்லுங்கள், நீங்கள் எதை உள்ளே போகிறதோ அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லுங்கள், எது உள்ளே போதோ அது ரொம்ப கவனமாக இருக்கும். எது உள்ளே கேட்குறீங்களோ அது ரொம்ப கவனம். இப்போ அடுத்த சாப்டர் தான் போக போகிறோம். இன்னைக்கு இப்போ அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது தான் சொல்லுங்கள், நான் எதை உள்ளே கேட்குறேனோ இல்லை கவனிக்கிறீங்க, நான் எதை உள்ளே கேட்குறேனோ எது என் உள்ளத்தில் போதோ அதுதான் என்னை வேலை செய்யும். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஃபுல்லாக பயம் நெகட்டிவ் உள்ளே போய் எல்லா டீச்சிங்குமே எப்படி தான் இருக்குது. கட்டை உடைக்கிற டீச்சிங்கும், இதை உடைக்கிற டீச்சிங்கும், சாபத்து இருக்குது, வீட்டில் இருக்குது, இப்படியே பாதி வார்த்தை கேட்டு 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 சாபத்தையும் பிசாசையும் சாபத்தையும் இப்படியே கேட்டு கேட்டு எல்லாம் உள்ளே வந்து சாபத்தின் தான் உள்ளே நிறைஞ்சிருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வசனம் என்ன பேச்சு? நான் செய்கிறதை தடுப்பவன். சொல்லுங்கள், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? பல மெசேஜ் உள்ளே போயிட்டு கூடாது. எல்லாம் கட்டு சாபம் இப்படியே உள்ளே பேசிட்டு கூடாது. இந்த மாதிரி மெசேஜை கேட்டிருந்தீங்கன்னா உள்ளே பயந்துன்னு தான் இருப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல மெசேஜ் கேட்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிற அப்படின்னால எந்த தீங்கும் என் வாழ்க்கையில் அணுகுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். எத்தனை இப்படி பேச போகிறீங்க? இந்த வார்த்தை எடுத்து பேசணும். இப்போ அடுத்த சாப்டர் வாடகை வாசிக்கலாம் பாருங்கள். 3வது சாப்டர். இவங்க போயிட்டு வந்தோடனே யோசுவா ஒரு ஸ்டெப்பு ஆரம்பிக்கிறா பாருங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பொறுமையாக 17 வருஷம் நம்ம பொறுமையாக படிக்கலாம் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அவர்களுடைய அவ்விசுவாசத்தினால 40 வருஷம் டிலே ஆச்சு. அடுத்த ஒரு போயிட்டு வந்த ஜெனரேஷன் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? ஐயா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நாம் எளிதில் போய் அந்த தேசத்தை நம்ம பிடிச்சிடணுன்னு அடுத்த ஸ்டெப்பு யோசுவா விசுவாச வார்த்தை பேசும்போது, இந்த வார்த்தையை வாழ்க்கையில் மாற்றி பேசும்போது வாழ்க்கையே ரொம்ப நல்லாது. எத்தனை இப்படி பேச போகிறீங்க? அமெரிக்காவில் வந்து ஒரு டெஸ்ட்டு பண்ணாங்களாம். இந்த பேட்மிண்டன் விளையாடுறாங்க பார்த்தீங்களா? பேட்மிண்டன் எத்தனை பேட்மிண்டன் விளையாடிருக்கீங்க? அமெரிக்காவில் ஃப்ளோரிடான்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வந்து 25 பேர் நல்லா எக்ஸ்போர்ட்டாக விளையாடுற ஆளாம் வச்சு செக் பண்ணாங்களாம். அந்த 25 பேரில் ஒரு 5 பேர் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக விளாட்றாங்களாம். ஆனால் அந்த 25 பேருக்கும் ஒரே ட்ரைனிங் தான், ஒரே எக்ஸசைஸு ஒரே ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 25 பேரில் 5 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணி 5 பேர் மட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக விளாட்றாங்களாம். எப்படி இவங்க மட்டும் எக்ஸலண்ட்டாக விளாட்றாங்க? அவங்கள போய் ஆராய்ஞ்சு அவங்கள கேட்கும்போது அவங்கள அந்த 5 பேரை வச்சு பிடிச்சி விசாரித்து கேட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், நான் ஏதாவது ஒரு பாலை தோத்துட்டேன்னா, அடிக்கும் போது தோத்துட்டேன்னா மனம் சோர்ந்து போக மாட்டேன், நெக்ஸ்ட் கேமில் நான் வின் பண்ணிவிடுவேன், அப்படி நான் நினச்சி விளையாடுவேன் அப்படின்னாலாம். ஒரு கேமில் தோத்துட்டா, இப்போ அடிக்கும்போது தோத்துட்டா நான் ஃபெடப் ஆகிட மாட்டேன், அடுத்த இதில் நான் ரீச் ஆகிடுவேன்னு சொல்லி நினச்சி நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் என்ன பண்ணாலாம், இந்த 5 பேருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களாம். எப்படி திங்க் பண்ணுறாங்க? தோத்துட்டோன்னு அந்த 20 பேர் எப்படி திங்க் பண்ணுறாங்களாம், நான் இனிமேல் வெற்றி பெற முடியாதுன்னு திங்க் பண்ணுறாங்களாம். அதான் தோத்துட்டோம், அவ்வளோதான், இனிமேல் நம்ம ஒரு பால் விட்டோமே, இனிமேல் அவ்வளோதான், என்னால் பிடிக்க முடியாது அப்படி திங்க் பண்ணாங்களாம். இந்த 5 பேர் நான் திங்க் பண்ணேன், இப்போ விட்டுட்டேன், அடுத்த பால் நான் விட மாட்டேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லி திங்க் பண்ணாங்களாம். அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண அந்த 5 பேருமே வெற்றி பெற்றாங்களாம் பாருங்கள். அப்போ ரிசல்ட் எழுதுகிறாங்க, யாரெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். விளையாட்டில் கூட, விளையாட்டில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க. வாழ்க்கையில் நெகட்டிவான எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா, பல கலைகளையும் யூடியூப்பில் இந்த சார்ட்ஸு கீழ்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு நெகட்டிவாக பேசுறதை உள்ளே போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் மேலே வர முடியாது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தை பேசிக்கொண்டே இருங்க, கர்த்தர் ஏன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த சாப்டர் மனசு வச்சு அப்படியே படிக்கலாம் பாருங்கள், படிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள். நல்லா கவனிப்போம், கர்த்தர் சொல்கிறாருப்பா எல்லாத்தையும் அந்த விசுவாச எண்ணத்தை உள்ளே கொடுத்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் துதிக்கிறவங்கள முன்பாக அனுப்புன்றார். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கவலையும் புலம்பலும் பேசக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை முன்பாக அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, படிப்போம். ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். குவியலாக நிற்கின்றார். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக விசுவாசத்தில் ஒருத்தன் இறங்கிட்டீங்கன்னா, அது பெரிய கடலே ஆனாலும் பெரிய யோர்தானே ஆனாலும், நீங்கள் விசுவாசத்தில் இறங்கி ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா உங்களுக்காக எல்லா வழியும் திறக்கின்றாரு.
உங்களுக்காக திறக்கும்படி கடவுள் செய்ய ரெடியாக இருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் விசுவாச வார்த்தையை சொல்லி பெரிய யோர்தானே ஆனாலும் கால்களை வச்சா உங்களுக்காக அற்புதம் நடக்கின்றார் பாருங்க. படிப்போம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சொல்லலாம், நீங்க விசுவாசத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு முன்பா இருக்கிற எவ்வளவு பெரிய தண்ணீரும் எவ்வளோ பெரிய நதியும் உங்களுக்கு வழி விட்டு அனுப்ப பாருங்க. கர்த்தர் சொல்ல அடையாளம் சொல்கிறார், எப்பா நீ விசுவாசத்தில் இறங்கிட்டினா, கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சுன்னா பெரிய சோதனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் பாருங்க. உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். உபாகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் மெசேஜ் நம்ம என்ன பேசிட்டு வருகிறோம், என்ன பேசுகிறோங்க? கர்த்தர் நான் செய்வதை தடுப்பவன் யார்? விசுவாச வார்த்தை உள்ளே வந்துருச்சுன்னா, விசுவாசத்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் போய் நின்னா உங்களுக்காக நதியே கூட ரெண்டாக பலந்து நிற்கும் பாருங்க. பிரச்சனைகளை பார்த்து இப்படி பேசணுமா? எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் நான் போய் நின்னா பிரச்சனை மாறுங்கன்னு சொல்லி டெய்லி எடுத்து பேசணும். படிக்கலாம் பாருங்கள். உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். உபாகம் 7:1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ என் விசுவாசம் நின்னா மட்டும் போதும், உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய ஜாதிகளை நான் உனக்கு முன்பாக துரத்துவேன்றார். இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயத்திலே நின்று போயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் விசுவாசத்தில் எழுந்து வந்து நின்னாங்க பாருங்க. அந்த இது நீங்கள் இந்த யோசுவா முடிக்கும் போது நீங்கள் வசந்த எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவா வாழ்க்கையை முடிக்கும் போது சொல்கிறாரு, கர்த்தர் நீங்கள் சொன்னது போலவே அவங்க எல்லா தேசத்தையும் அவர்கள் கையில் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வருது. இந்த வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா தேசத்தையும் மக்களையும் கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்தாரா? யார் கையிலங்க? இஸ்ரேல் மக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் சொன்னது கர்த்தர் சொன்னது போலவே எல்லா ஜாதியும் யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? அந்த மக்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரா? இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பெரிய பெரிய எந்த காரியம் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களை தடுத்து நிறுத்துகிற ஒன்றே ஒன்று யாருங்க? உங்களுடைய வார்த்தை தான். நீங்கள் அவ்விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய காரியத்தை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடும். அதனால் டெய்லி சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய காரியத்தை நான் ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கார். நம்ம இந்த நாள் நம்ம உயிரோடு எழுந்து நிற்பதே கடவுளுடைய பெரிய கிருபை தான். எதுவுமே சொல்கிறீங்க, இன்றைக்கி நீ எழுந்து இந்த பூமியை பார்த்ததே கடவுளுடைய பெரிய கிருபை தான். விசுவாச ஆயத்தை எடுத்து வச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களை கூட இருக்கிறார். சொல்ல நான் ஃபஸ்ட் வசனம் என்ன படித்தோம்? எவ்வளவோ எந்த ஒரு காரியமும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்னே தான் தடுத்து நிறுத்தும். எது தடுத்து நிறுத்தும்? என்னுடைய அவ்விசுவாசமான எண்ணங்கள். நான் பேசுகிற வார்த்தை என்னை தடுத்து நிறுத்திடும். விசுவாசமான வார்த்தை எடுத்து வச்சு நான் பேசினா எவ்வளோ பெரிய காரியத்தை நான் ரீச் பண்ணி விடுவேன். யோசேப்பை எந்த ஆவியும் தடுத்து நிறுத்த முடியல போகிறேன். அவனை எவ்வளோ தூரம் கீழே போட்டாலும் அவனை யாரும் தடுத்து நிறுத்த முடியலை. கடைசியில் கர்த்தர் அவர் செய்ய நினச்சதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. யோபு 42 2ஆம் வசனம் வாசித்து முடிச்சிடலாம் பாருங்கள். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுத்து வாசி முடிச்சிடலாம் பாருங்கள். யோபு 42 2வது வசனத்தை நம்ம எடுத்து வாசி முடிச்சிடலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வசனம் படித்தோம், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இங்கே சொல்லுது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய நினச்சிட்டார்னா அது எந்த ஆவியும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உடனே தான் தடுத்து நிறுத்தலாம், நீங்கள் தான் தடுத்து நிறுத்த முடியும். நீங்கள் ஸ்டாப் மனசில் சொல்லிட்டீங்கன்னா அது தடுத்து நிறுத்திடலாம். கர்த்தர் உங்களுக்காக செய்கிறத எந்த ஆவியும் தடுத்து நிறுத்தவே
முடியாது. பேதுரு கடல் மேலே நடந்தார். அந்த நடக்கிறதுக்கே ஒரு தைரியம் தேவை பாருங்க. கடலில் அந்த 12 பேரில் பேதுரு மட்டும் எழுந்து நிற்கிறார். அந்த தைரியத்தோடு நிற்கிறார் பாருங்க. யாரும் தடுத்து நிறுத்த முடியல. இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தில் எழுந்து நின்றுட்டிங்கன்னா எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. விசுவாசத்தில் நீங்கள் ஓடலாம், ஜெயம் எடுக்கலாம். நம்மளாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நன்றி செலுத்தி, கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறபடினால எந்த ஆவியும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. எதுவுமே என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒன்றே தான் தடுத்து நிறுத்த முடியும், என்னுடைய அவ்விசுவாசம் தான். என்னுடைய அவ்விசுவாசம் தேவன் செய்வதை தடுத்து நிறுத்தலாம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன பேசுனா, நம்மளால் போய் ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசுனாங்க. இரண்டாவது ஒரு ஜெனரேஷன் எழும்பு பேசுனாங்க. எப்படி பேசுனாங்கன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நாம் போய் அந்த தேசத்தை நாம் சீக்கிரத்தில் போய் நம்ம சுதந்தரிக்கலாம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த தேசத்தை நம்ம வெற்றியோடு நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம்னு சொல்லி ரெண்டாவது ஜெனரேஷன் பேசுகிறாங்க. இந்த ஜெனரேஷன் என்ன பேசுகிறாங்கன்னா, விசுவாச வார்த்தையை பேசுகிறாங்க. எதுவுமே தேவன் எனக்காக வச்சதை தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ காலையில் எத்தனை பேர் அப்படி பேச போகிறீங்க? ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோமப்பா. ஒரு பாஸ்டர் சொன்னார், எத்தனை பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் என்னென்னமோ இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க 40 வயசு மேலே நீ இருப்பது ரொம்ப 40 வயசு ஆகிடுச்சு, நீ இருப்பதே ரொம்ப டவுட்டு, நீ பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். என்னை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேவன் எனக்காக வச்சிருக்கிறத எந்த சாத்தானும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. உங்களுடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. சொல்லாமல் என்னுடைய காலம் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏத்தியர், எபோசியர், எமோரியர், கிர்காசியர், பலத்த ஜாதிகள் இருந்தும் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் ரீச் பண்ணுறது இடத்த எதுவுமே உன்னை தடுக்க முடியாதப்பா. உன் கண்ணுக்கு முன்னாடி இத்தனை ஜாதிகள் இருக்குது, இதை குறித்து நீ பயப்படாத. இத்தனை ஜாதிகளும் ஜெயம் எடுக்க நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்தால் நீ ரீச் பண்ணலான்டா சொல்லலாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி சொல்லலாம், கர்த்தாவே நீர் என் கூட இருக்கிறபடினால எந்த ஆவியும் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய ஆயுசு நாட்கள், உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை சொல்றீங்க? நான் மறித்து விடுவோனோ செத்து விட்டு பயப்படாதீங்க. உங்கள் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு உயிரை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. டெய்லி வந்து இப்படி பேசுங்க, கர்த்தாவே நீர் என்னை பாதுகாக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. நீர் என் கூட இருக்கிறபடினால எந்த ஆவியும் என்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை தடுத்து நிறுத்த, பாதியிலே என்னை தடுத்து நிறுத்த முடிவதுக்கு எந்த பவரும் இல்லை ஆண்டவரே. கேட்குற வார்த்தைகளை சரியான வார்த்தையில் உள்ள கேட்கணும் பாரு. அவிசுவாச வார்த்தையில் கேட்கக்கூடாது ஆண்டவரே. துர்ச்செய்தியை வந்து டெய்லி எழுதுன கேட்கக்கூடாது. உள்ளத்தில் நெகட்டிவான எண்ணங்களை உள்ள போட்டு நெகட்டிவான எண்ணத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை எடுத்து வச்சு டெய்லி பேசணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த 10 பேர் சொன்ன அந்த நெகட்டிவான ரிப்போர்ட்டை கேட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவங்க அந்த ஜனங்களை நாம் மேற்கொள்ள முடியாது, ஏன்னா நம்மளை விட பலசாலிகள் அப்படின்னு பேசுகிறாங்க. என்னைக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை பார்த்து இப்படி பேசுகிறீங்களோ, பிரச்சனை என்னை விட பெருசு நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை பெருசுன்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்றத உனக்கு தெரியணும் பாருங்க. எல்லா பிரச்சனை காட்டிலும், இந்த பிரச்சனை அத்தனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த தேவன் சொல்றார், யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை ஜாதி கூட்டங்கள் உனக்கு எதிராக கண்களுக்கு முன்பாக இருந்தாலும் எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடுவார்கள். நான் உன் கூட இருக்கின்றார் கர்த்தர். இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இந்த ஜாதிகள்லாம் அத்தனை பிரச்சனையை போல நீங்க பாருங்க. இந்த வியாதிகள், இந்த பிரச்சனைகள், இந்த சோர்வுகள், அவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுறது. கடவுளுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தையை எடுத்து வச்சு பேசுறோம். அடுத்த 2 பேர் போய் பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த தேசத்தை நாம் எளிதாக பிடிக்கலாம், ஏன்னா கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவர்கள் சோர்ந்து போனார்கள், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை எப்போ நீங்கள் அறியறீங்களோ அப்போ ஜெயம் எடுக்கலாம். தவறான பிசாசை குறித்த பிக்சரை உள்ள போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. சாத்தான் இப்படி பண்ணிவிட, என் குடும்பத்தை அழிச்சிருவான், சத்துரு என்னை பெருசா ஏதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இப்படி பிசாசின் மேல பயம் எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த நெகட்டிவான எண்ணத்தை வெளியே துரத்தணும் பாரு.
எத்தனை வருஷம்? 40 வருஷம் இவன் பயந்து கொண்டு 40 வருஷம்லாம் ரீச் பண்ண முடியல. எப்ப நீங்க எழுந்து நாம் எளிதில் போய் சுகந்தரிப்போம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லி யோசுவா சொல்றாரு, நம்முடைய தேவன் நம்ம போய் ரீச் பண்றது உறுதி. நம்முடைய கால் எடுத்து வைக்கும் போதே யோர்தானே 2ஆக பிளந்து நிற்கும் பார்ப்பாடுறார். கடவுள் நம்ம கூட இருக்காண்டார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்காண்டார். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் கூட இருக்கிறான்னு காமிக்கிறார். கர்த்தர் சொல்லலாம், கர்த்தாவே நீர் கூட இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளையை குறித்த கவலை பாரங்கள் பிசாசு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உடைய கணவரை குறித்த பிசாசு ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். உடைய மனைவியை குறித்த பயம், உங்க வீட்டை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த எதிர்காலத்தை குறித்த பயம், எத்தனை பயம் இருந்தாலும் எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சத எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. சொல்லலாம், எதுவுமே கர்த்தர் எனக்காக வச்சத, இந்த கடன் பிரச்சனையோ இந்த வீட்டில் இருக்கிற சூழ்நிலையோ எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய ஆவியானவர் கூட இருக்கிறார். விசுவாச வார்த்தை எடுத்து வச்சு நீங்க பேசும்பொழுது எத்தனை ஜாதியும், எத்தனை பேர் ஏத்தியர், எபோசியர், கிர்காசிரியர், எத்தனை விதமான ஜாதி கூட்டம் இருந்தாலும் எல்லா கூட்டத்தையும் மேற்கொண்டு கடைசியில வசனம் சொல்லுது, எல்லாரையும் மேற்கொண்டு அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். நன்றி அப்பா. இன்னைக்கு வந்த உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்து எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்க, அதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், எதை குறித்தாவது பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த பயத்திலிருந்து வெளியே வாங்க. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பயத்திலிருந்து நீ வெளியே வா. எந்த பயமும் எந்த எண்ணமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த அவிசுவாசம் இருந்தா என்னாலே செய்ய முடியாது என்றார். அவிசுவாசம் இருந்தா என்னால. பேதுரு கடல் மேல் நடக்கிறாரு வார்த்தையை நம்பி, ஆனா அவிசுவாசம் வந்தோடனே பேதுரு கடல்ல இருந்து கீழே விழுறாரு. நீ கர்த்தர் சொல்றாரு, அவிசுவாசம் வந்தா நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா உனக்காக கடலை கூட 2ஆ பிரிச்சு உன்னை கொண்டு போவன்றார். நீங்க விசுவாசத்தை சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை ஜாதி கூட்டத்தை நம்பி நான் பயப்பட மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற ஜாதி ஏத்தியர், எபோசியர் எல்லாம் ஒரு பிரச்சனையா பாருங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தேவன் செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது. தேவன் எனக்காக வச்சிருக்கிற அந்த காரியத்தை எதுவும் தடுக்க முடியாது. என்னுடைய ஓட்டத்தை எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த விசுவாசத்தை உள்ள வச்சு டெய்லி பேசுங்க. எந்த காரியமும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன்றார். சொல்லாமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. போகிறார். ஒரே ஒரு காரியம் தடுத்து நிறுத்த, நான் அவிசுவாசத்தை வெளியே அப்புறப்படுத்துங்கப்பா. சொல்லாம, அவிசுவாசம் பலவிதமான பயத்தை பார்த்து பார்த்து பார்த்து, நெகட்டிவான எண்ணங்களை பார்த்து பார்த்து, தோல்விகளை பார்த்ததுனால, நிறையா தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்ததுனால எனக்கு வெற்றி வராதுன்னு நினச்சின்னு இருக்கீங்க.
தோல்வியிலிருந்து ஜெயமாக மாற்றுகிற தேவனை பாருங்க. தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் பல தோல்விகளை பார்த்ததுனால பயத்தினால் நிறைஞ்சிருக்கிறீங்க. அந்த பயத்தை வெளியே அப்புறப்படுத்தி கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பலத்த ஜாதிகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் என் கூட இருக்கிறார். எந்த வியாதி என்னை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த பலவீனமும் என்னை சோர்வடிக்க முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்கிலும் உங்களை விடுதலையாக்கிக் கொள்ளுங்க. ரத்த கோட்டையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.